ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்ல வெளியிருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றின நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர்ஜனலாக வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸ் நினைச்சா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசா இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் முடிச்சு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ சம்மர் வெகேஷன்லாம் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க கிராண்ட்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் இவங்களுக்கு தெரிய வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு சில லெட்டர்ஸை நம்ம ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. ஸோ அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே இவங்களோட லைஃப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, கடைசியாச்சு அப்படின்றது தான் சீரிஸ் ஸ்டோரியா இருக்கு. அப்படின்னா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய தில்மா சம்பவங்களா இருக்கட்டும், ஒரு சில ரொமான்டிக் சீக்வன்ஸோடு சேர்த்து அந்த எமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தரமான ஒரு ஆக்டிங்கா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமோகிராஃபில அந்த ஐலாண்டை காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா ஆச்சு. ஓவரால் இந்த சீரிஸ் ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் பாயிண்ட். அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் இப்போ தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் போக போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர்ஜனலா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. இது கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோவான சசிகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ பனிஷ்மெண்ட் டியூட்டில தான் இருக்காரு. இந்த மாதிரியான ஸ்டேஷன்ல 8 வழி சாலையை அமைக்கும் போது திடீர்னு அங்க பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட கிடைக்குது. ஸோ இந்த கேஸை நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த இடத்துல இறந்து போன நபர் யாரு, அவங்களை யார் கொலை பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம சீரிஸோட ஹீரோ கடைசியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் சீரிஸோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங் எல்லாமே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேனர்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. தென் யூஸ்வலாவே போலீஸ் கேட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் பில்டிங் அப்படின்றது அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே இருக்கும் அப்படின்றத இந்த சீரிஸ்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு. யூஸ்வலா ஒரு கிரைம் ஸ்டோரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் இறந்து போனா ஒரு பாடியோ இல்ல யாராச்சும் கொலை பண்ணாங்களா அப்படின்றது எல்லாம் இருக்கும். ஆனா இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு எலும்பு கூட வச்சு அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது சரி சீரிஸ்ல அந்த போலீஸ் கேரக்டர் வச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோக்கஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் வதந்தி சீரிஸோட சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. அதாவது சிக்கன் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரியா இது பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதாவது கதையில ஒரு ஆக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 28 நாளைக்கு நான் வந்து சிக்கன் மட்டுமே சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப்ல என்னமான ஒரு அஃபெக்ஷன் அப்படின்றது ஏற்படுது. தென் சிக்கன் சாப்பிடுறது மூலமா யூஸ்வலா இருக்கிற பீப்புள்ஸுக்கு என்னமான ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா சிக்கன் சாப்பிடக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ரியை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு மூவி பார்க்குற ஃபீல் கிடைக்காது. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சிக்கன் எ ஃபாஸ்ட் ஃபுட் கான்சிக்வன்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை இப்போ தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.